திறமை இருந்தா எந்த ஜாதியிலும் மதிப்பாங்க. மாரி செல்வராஜின் பைசன் இது ஒரு மேல் ஜாதிக்கும் கீழ் ஜாதிக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல. ஒரே ஜாதிக்குள்ளேயே வந்து நிறைய பிரிவினைகள் இருக்கு. அங்கேயே சண்டை போடுவாங்க. ஒரு சாமிக்காக சண்டை போடுவாங்க. நான் பெருசா நீ பெருசான்னு ஒரே ஜாதிக்குள்ளேயும் சண்டை வரும். அதையும் தாண்டி இது ஜாதி படம் இல்லாம இது ஒரு கபடி வீரருடைய ஒரு படம். வனத்தி கணேசன் அவருடைய ஒரு பயோபிக்கை எடுத்துட்டு அதுல கொஞ்சம் ஃபிக்ஷனலா ஆட் பண்ணி மாரி செல்வராஜ் அவருடைய ஸ்டைல்ல பண்ண படம் தான் பைசன். வெறும் கபடி மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ அவர் எவ்வளோ தடைகளை தாண்டி போய் வெல்றாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய ஒரு மைய கருத்தாக வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே 2 ஐகானிக் கேரக்டர் வந்து வச்சுருக்காங்க. பாண்டியராஜா அண்ட் கந்தசாமி. ரியல் லைஃப் நேம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து இந்த சாமானிய மக்களுக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, இந்த சாமானிய மக்களும் அவங்களை எப்படி கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடணும் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற படம் தான் பைசன். இன்னொன்று, ஒரு சாதி பெருமை பேசி ஒரு தலைவனாக உருவாகிறவங்க கடைசியில் என்ன ஆகுறாங்க, அவங்க ரெண்டுத்துடைய நிலைமை என்ன ஆகுது, ஒருத்தர் படிக்கிறவர் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் இருக்கவர் அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன ஆகுது அப்படிங்கிற கதை தான் பைசன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா தேவர் மகன்லேயே சொல்லியிருப்பாரு, எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் படிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த படத்துலையும் வந்து ஒன்று விளையாடணும், விளையாண்டா நம்ம வாழ்க்கை மேம்படும், அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். ஒரு வசனம் வந்து அழுத்தமாக இருந்துச்சு, நீ மேலே நான் கீழே அப்படின்னு நினச்சதானடா நம்ம கத்தி எடுத்தோம். இப்போ இந்த கத்தி எடுத்ததுக்கே எதுக்கு எடுத்தோன்னு மறந்துட்டு தானே நம்ம இப்போ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அமீர் கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. தேட்டர்லாம் விசில் பறக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். ஒரு இஷ்யூக்காக கத்தி எடுத்தவங்க எதுக்காக அப்படிங்கிறத மறந்து போய் தான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான். துருவ் அவர்களுடைய நடிப்பு, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன்லேருந்து ஒரு பாய் வந்து ஒரு மேனாக மாறுறாரு. அந்த டிரான்சிஷன் பார்க்குறோம். அந்த உடல் கட்டமைப்பு சூப்பராக நடிச்சிருக்காரு. இவ்வளோதான் மீட்டர், இவ்வளோ நடிங்க போதும் அப்படிங்கிற மாதிரி வேலை வாங்கியிருக்காரு மாரி செல்வராஜ். சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இதில் பாருங்கள், மாற்று விமர்சனம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பேசலாம். நன்றி.